இப்போ புதுசாக படிச்சுட்டு வராங்கன்னா அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம கரெக்டாக சின்சியராக ஃபாலோ பண்ணலாம். என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அது மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறதோட இல்லாமல் நம்ம அவங்க சொல்லும் போதே ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப திரும்ப அந்த வீடியோ ஃபுல்லாக போட்டு பார்க்குறதுக்கு பதிலாக ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். என் வெங்கட சித்ரா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெங்கடேசன். எனக்கு 2 குழந்தைங்க. ஜாயின் பண்ண பிறகுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் ரொம்ப சின்சியராக பண்ணலைங்க சார். ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக பண்ணது வந்து உங்கள் அகாடமி, ப்ரொஃபஸர் அகாடமியில் சேர்ந்த பிறகு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு. நம்மளும் பிஜி டீச்சர் ஆகணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் பிஜி டீச்சராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வந்து உங்கள் ப்ரொஃபஸர் அகாடமி, நம்ம அகாடமியில் வந்து மோட்டிவேஷனாக பேசினது, எப்படி எப்படிலாம் படிக்கணும். காலையில் 5 o'clock எந்திரிச்சு லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லுவார் சார். அதுவுமே உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, காலையில் எந்திரிச்சு வெறும் வயிற்றோடலாம் அட்டன் பண்ணக்கூடாது, நைட்டே முளைக்கட்டிய பயிறு அது மாதிரி ஏதாவது சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டுட்டு 4:30க்கே எங்களுக்கு முன்னாடியே அவர் எழுந்திரிச்சு ஒரு அலாம் மாதிரி இது பண்ணி எங்களெல்லாம் எழுப்பி விடுவார். அது வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. சில சமயம், பல சமயம் சொல்லலாம், பல சமயம் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா 2 குழந்தைங்களும் போன வருஷம் பாப்பா வந்து 12th படித்தாங்க. அதனால் ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் இருக்கும். காலையில் அட்டன் பண்ணோன்னா பாதியிலே விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். 6:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அதனால் என்னால் முடிஞ்சப்பெல்லாம் நான் அட்டன் பண்ணுவேன் காலையில் கிளாஸு. அப்படி இல்லைன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் சார் பார்த்து அட்டன் பண்ணுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் வர டெஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் நல்லா பண்ணேன் சார். டெஸ்டெல்லாம் அப்பப்போ திருத்திடுவாங்க. அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நான் சார்கிட்ட, அருண் சார்கிட்ட கேட்டுக்குவேன், மெசேஜ் போட்டுக்குவேன். உடனே பதில் சொல்லுவார். கால் பண்ணாலும் உடனே எடுத்து பேசுவாங்க. அப்படி முடியல, பிஸியாக இருந்தாங்கனாலும் அதுக்கப்புறமா என்ன மேம் கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு என்னோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாங்க சார். கிளாஸஸ் எடுத்த ஸ்ருதி மேம், எல்லா மேமுமே நல்லா எங்களை மோட்டிவேட் பண்ணாங்க. கிளாஸஸோட மோட்டிவேஷன், ஸ்டடி டெக்னிக்ஸு, ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படிலாம் படித்தா நம்ம வந்து முக்கியமாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும், படித்தா மட்டும் பத்தாது, டெஸ்ட்டு அட்டன் பண்ணி டெஸ்ட்டு ஒன்று போட்டு பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படி நம்ம அட்டன் பண்ணணும். என்னோடய சக்ஸஸ்க்கு காரணமே ப்ரொஃபஸர் அகாடமி தான். ஹெல்த்து டைம் இருக்காது, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ரெக்கார்டு கிளாஸ் பார்க்கணுன்னா ஒரு 9:30 10 ஆயிரும். அப்புறம் இடையில எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு, பண்ண முடியல சார் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம், கிளாஸும் அட்டன் பண்ண முடியல. அதனால கொஞ்சம் லேகிங் பிஹைண்டாக எனக்கு தோணுச்சு. அப்போவுமே சார் வந்து எக்ஸாம் நெருங்க மீட்டிங்லாம் போட்டு, ஏன் மேம் நீங்கள் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டெல்லாம் டெஸ்ட்டெல்லாம் நல்லா அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்க, உடனே டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சிங்க, இப்போ ஏன் உங்களால் அனுப்ப முடியல அப்படின்லாம் கேட்டு, என்ன மட்டும் இல்லை எல்லாரையுமே அகாடமியில் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக பேசுனாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் தான் சார், அதனால தான் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால் பரவாயில்ல, ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அந்த டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இதாக எழுத பாருங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அப்படின்னு சொல்லி எனக்கு மோட்டிவேட்டிங்காக பேசினார் சார். அதனால் கொஞ்சம் லேகிங் பிஹைண்டாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா என்னால் ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் எல்லாம் பண்ண முடிஞ்சுங்க சார். மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் கொஞ்சம் மார்க் இதாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பேன் டெடிக்கேட்டடாக. இருந்தாலுமே இதுவும் எங்களுக்கு சந்தோஷம்தான். அதுவும் போக என்னுடைய வீட்லேயும் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. போன வருஷம் சப்போர்ட்டிவாக நீ படி, உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பெரியவங்க யாரும் இல்லை, அம்மாலாம் ஊரில் இருக்காங்க. அம்மா வந்து எக்ஸாமுக்கு தான் வருவாங்க, உங்களாலையுமே முடியாது. அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக எக்ஸாம் நெருங்க நீ படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. போன வருஷம் 12th பாப்பா, அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல அவளால். இந்த வருஷம்
கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த வருஷம்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா நீ படிம்மா, நான் வந்து அவன் அப்பாவுக்கு உதவி செய்கிறேன், அந்த மாதிரிலாம் பண்ணேன். தம்பி வந்து சின்ன பையன் அதனால கொஞ்சம் அதை ஏதாவது சொல்லும்போது செய்வார், அவ்வளோதான். அவனால் அவ்வளோதான் செய்ய முடியும். வீட்லேயுமே எனக்கு 3 பேருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ப்ரொஃபஸர் அகாடமி ப்ளஸ் எங்கள் வீட்டில் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பை காட்ஸ் கிரேஸ். அப்புறமா ப்ரொஃபஸர் அகாடமி ப்ளஸ் எங்கள் வீட்டில் சப்போர்ட். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஒர்க்குக்கெல்லாம் போகல. ஆரம்பத்தில் போயிட்டு இருந்தேன், அப்புறம் குழந்தைங்களுக்காக நான் விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க சார். வீட்டில் இருக்கிறதுனால வேலை இருந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் கிடைக்கிற எப்பெல்லாம் டைம்னு கிடையாது, இந்த டைம் தான் அப்படின்னு கிடையாது. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். வேலை ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி அது மாதிரி பண்ணிக்குவேன். எப்பெல்லாம் டைம் கிடைக்கும், ஒரு காலையில் டிஃபன் முடிச்சுட்டு அந்த மாதிரி உட்காந்துடுவேன். அப்புறம் மத்தியானம் எப்போன்னு அது சொல்ல முடியாது. எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ, அது கலைவாணி மேம் எனக்கு சொல்லி கொடுத்த டெக்னிக்கு. அவங்களுமே ஒரு மோட்டிவேட்டர் தான் எனக்கு. எல்லாருமே அதனால அவங்க சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸை வச்சு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் இந்த மாதிரி 75 days ஸ்டடி டெக்னிக்கு அது மாதிரிலாம் சொன்னாங்க எனக்கு. அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப அப்படியே ஃபாலோ பண்ண முடியாட்டாலும் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணேன். டைம் எப்பெல்லாம் எனக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் படிச்சுட்டு இருப்பேன், டெஸ்ட் எழுதுவேன். திடீர்னு நான் டெஸ்ட் எழுதிட்டு வந்து அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நீ சாப்பிட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்புறமா டெஸ்ட் எழுது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லுவார். அந்த மாதிரிலாம் டைம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அது மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி இதில் ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ புதுசாக படிச்சுட்டு வராங்கன்னா அவங்களுக்கு நிறையா டைம் கிடைக்கும். வீட்டில் அம்மாலாம் இருப்பாங்க, ப்ரெஷர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்தால் நம்ம கரெக்டாக சின்சியராக ஃபாலோ பண்ணலாம். என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அது மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸர் அகாடமியில் ஜாயின் பண்ணிவிட்டு படிக்கலாம் தாராளமாக. அவங்க எல்லா இதுவும் நோட்ஸு, புக்ஸு, ஸ்டடி அபவ் ஆல் மோட்டிவேஷன், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸு, டெக்னிக்ஸ் எல்லாம் எப்படிலாம் படிக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் ஃபாலோ பண்ணணும். கிளாஸ் அட்டன் பண்ணுறதோடு இல்லாமல் நம்ம அவங்க சொல்லும் போதே ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கணும் சார். எடுத்துட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப அந்த வீடியோ ஃபுல்லாக போட்டு பார்க்குறதுக்கு பதிலாக ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கைப்பட எழுதின நோட்ஸில் படிக்கிறதே அது ஒரு தனி இதுதான். கிளாஸஸ் அட்டன் பண்ணணும், அவங்க கிளாஸஸ் சின்சியராக ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறத வந்து ஒரு நோட் மாதிரி போட்டுட்டு எழுதிட்டே வரணும். ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். டெஸ்ட்டு, முக்கியமாக டெஸ்ட்டு தான் சார் சொல்லுவார். டெஸ்ட்டு போட்டு பாருங்க. படித்தா மட்டும் பத்தாது, டெஸ்ட்டெல்லாம் எழுதணும். என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் சொல்கிறாங்களோ, எந்த அகாடமியில் சேர்ந்துதான்னு கிடையாது. சேர்றதுனா ப்ரொஃபஸர் அகாடமியில் சேரலாம். நல்ல மோட்டிவேட்டிங்காக இருந்தது. அதுவும் போக மற்ற அகாடமிஸ் எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இதில் ஜாயின் பண்ணேன். அதாவது மணி வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க சார், அவங்களெலாம் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாம், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சக்ஸஸ்க்கு வந்து மணி ஒரு ஆப்ஸ்டக்கிளாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க. அபவ் ஆல் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணணும். அகாடமியில் சேர்ந்து படிக்கிறவங்களா இருந்தால், இல்லைன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களா இருந்தாலும் நம்ம வச்சிருக்க மெட்டீரியல்ஸை அப்படியே வச்சுட்டு படிக்காமல் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். முக்கியமாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் நம்ம எப்படியெல்லாம் அந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படியெல்லாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். அதாவது எலிமினேஷன் டெக்னிக் அப்படிலாம் நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. இந்த 3 இது வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். இப்படி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் வராது, இந்த கொஷினுக்கு ஆன்சரை வராததெல்லாம் எலிமினேட் பண்ணிடணும், அது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி ஃபஸ்ட்டு ஷார்ட் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அதில் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களா இருந்தாலுமே நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். டெஸ்ட்டு நிறைய போட்டு பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும். ஏன் தப்பு வந்துச்சு அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணணும். டெஸ்ட் எழுதிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இத்தனை தப்புன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத விட ஏன் அந்த தப்பு வந்துச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதை அடுத்த தடவை திருத்திட்டு படிக்கணும். ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே நல்லா டீச் பண்ணாங்க. டீச்சிங்கை விட கோச்சிங், எப்படி படிக்கணும், காலையில் எழுந்திரிச்சு படிக்கலாம். அவங்கவுங்க, அதாவது
இது அவங்கவுங்க செல்ஃப் இதை பொறுத்து. சில பேர்த்துக்கு காலையில படிச்சா மனசுல பதியும், சில பேர் நைட்டு நைட்டு படிச்சா இதா இருக்கும். அந்த மாதிரி அவங்கவுங்க இதை அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க படிச்சுக்கலாம். காலையில படிக்கிறவங்க மனசுல பதியும் அப்படின்னா காலையில படிச்சுக்கலாம். இல்லை ஈவினிங் படிக்கணும், நைட்டு சில பேர் கண்ணு முடிச்சு படிப்பாங்க, அந்த மாதிரி படிக்கிறவங்க இருந்தாலும் படிச்சுக்கலாம். ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே நல்லா இது பண்ணாங்க. இதுக்கு ரோஸ்லின் அனிஷா மேம், ஸ்ருதி மேம், அருண் சார் எல்லாமே நல்லா இது பண்ணாங்க. டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சார். அதை வச்சு தான் நான் படித்து எவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு. டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். இனிமேல் வர்றவங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ்னாலும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு இல்லை ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஒர்க்கிங் பீப்புள்னா ரொம்ப பேர்டன் இருக்கும், ரெண்டுமே பார்க்கணும். அப்படி இருக்கவங்க கூட வந்து நம்மளால முடியும், ஃபஸ்ட்டு வந்து நம்மளால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை. அப்புறம் காட் இஸ் கிரேட், அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். எனக்கு வந்து இப்போ சக்ஸஸ் வந்ததுக்கு காரணமே காட் இஸ் கிரேட். அடுத்தது நம்ம முயற்சி. காட் இஸ் கிரேட்னு சொல்லிட்டு நம்ம படிக்காமல் இருந்தால் சக்ஸஸ் வராது. நம்மளால முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோட யூ கேன் வின் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜியோட நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த என்ன சிலபஸ் நமக்கு இருக்குது அதை வந்து அதுக்குரிய மெட்டீரியல்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு செல்ஃப் ஸ்டடியோ இல்லை அகாடமிக் ஸ்டடியோ நோட்ஸ் எடுத்து படிக்கணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும். கடைசி வரைக்கும் பல இதெல்லாம் வரும், டிஃபிகல்ட்டிஸ்லாம் வரும். எனக்கும் அது மாதிரி ஹெல்த்து இஷ்யூஸ் தான் நிறைய வந்துச்சு. அது மாதிரி டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் வரணும், அதெல்லாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி தன்னம்பிக்கையோடு படிக்கணும். படித்தா நம்ம சக்ஸஸ் ஆகலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ்.